வருஷத்தோட 260 நாட்கள் வேலைக்கு போய் நாள்ல 8-9 மணி நேரம் வேலை செஞ்ச பிறகு ஒவ்வொரு மாசமும் பேச்செக் டு பேச்செக் வாழ்ந்த பிறகு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எக்கச்சக்கமான பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு சேர்த்திருப்பீங்க. அடுத்த 8-9 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆகிற அளவுக்கு. சரிதானே? இந்த கிண்டலான கேள்வி நான் இல்ல, வரப்போற உங்களுடைய தலைமுறை உங்களை கேட்கும். அப்படி நீங்க சரியான நேரம் இருக்கிறப்பவே சரியான டிசிஷன் எடுக்காம போனீங்கன்னா சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன், போன வருஷம் எவ்வளவு பணம் சம்பாதிச்சீங்க? சரி, இது சொல்லுங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க? அப்படி கால்குலேட் பண்ணோம்னா அப்ப நீங்க இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா போன வருஷம் நீங்க எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதன் மீது உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சது, வரப்போற வருஷங்கள்ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்? இந்த கேள்விக்கான பதில் 90% ஆட்கள் கிட்ட இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியால இந்த மாதிரி ஏகப்பட்ட மிடில் கிளாஸ் ஆட்கள் இருக்காங்க. இவங்க அவங்களுடைய ஃபைனான்சியல் ஃபியூச்சருக்கு சரியான டிசிஷன் எடுக்க தெரியாம இருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட ஆட்களுக்கு இது தெரியாது. ஒரு சின்னதான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் 20 வருஷத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையை முழுசா மாத்திர முடியும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அர்த்தம் இது கிடையாது, வேற எது தெரியுதோ அதுல காசை போடுறாங்கன்னு. உண்மையில ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா எது எதிர்காலத்துல உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் ஒரு செக்யூர் ஃபைனான்சியல் ஃபியூச்சர் கொடுக்க கூடுமோ நினைச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 3 வெவ்வேறு வழிகள் இருக்கு. இதுல இருந்து ஒரு வழி எப்படி இருக்குன்னா, இது வரப்போற சில வருஷங்கள்லயே உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அண்ட் 2 வழி எப்படி இருக்குன்னா, இது 20 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சு கொடுக்காது. அதாவது அப்படி சரியான வழியை சூஸ் பண்ணோம்னா அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். ஆனா அப்படி பண்ணலனா அப்ப வாழ்க்கை முழுவதும் ரிக்ரெட். முற்றிலும் இதே மாதிரி தான் 3 வெவ்வேறு வழிகள் இருந்தது. சுனில், அமன் அண்ட் மீராக்கு எதிர்க்க அந்த 3 வழிகள் வந்து லம்சம், நார்மல் எஸ்ஐபி அண்ட் மாடிஃபைட் எஸ்ஐபி. இப்போ ஆனது என்னன்னா, சுனில், அமன் அண்ட் மீரா ஒரே காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆனாங்க அண்ட் ஒரே கம்பெனில வேலை செஞ்சாங்க. ஆரம்பத்துல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல 3 பேரும் ஒரே salary பேக்கேஜ்ல வேலைக்கு வந்தாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 3 பேரோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் முற்றிலும் வேறுபட்டது. இதுல ஒருத்தர் வந்து லம்சம் தேர்ந்தெடுத்தாங்க, ஒருத்தர் வந்து நார்மல் எஸ்ஐபியோட சிம்பிள் வழியை பிடிச்சாங்க அண்ட் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தது மாடிஃபைட் எஸ்ஐபி. காலேஜோட நாட்கள்ல இருந்து சுனில், அமன் அண்ட் மீரா என்ன கருதுனாங்கன்னா, ஒரு நல்ல ஃபியூச்சரை உருவாக்கணும்னா அப்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், சோ தட் நம்மளுடைய வரப்போற தலைமுறைக்கு அதோட பலன் கிடைக்கும். இப்ப 3 பேரோட யோசனையும் ஒரே மாதிரி இருந்தது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற முறை முற்றிலும் வேறு. இப்ப வேலை கிடைச்சதுமே எல்லாருமே டிசைட் பண்ணாங்க, நாட்டோடைய இருக்கத்துல டாப் கம்பெனிஸ்ல, அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சுனில் அண்ட் அமன் வந்து டிசைட் பண்ணாங்க. அவங்க எஸ்ஐபி மூலமாக ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு. அதுவே மீராவுக்கு அவங்க தாத்தாவுடைய பரம்பரை சொத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது. இப்போ இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒரே டே கிடைச்சதுனால் வருஷம் 2000ல மீரா கிட்ட அவங்க 3 நண்பர்களை விட அதிகமான பணம் இருந்தது. இப்போ மீரா வந்து வருஷம் 2000ல அவங்களுடைய 10 லட்சம் ரூபாய் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட காசு அதிகரிக்க ஆரம்பிச்சது. மீரா வந்து யோசிச்சுட்டாங்க, அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்க இன்வெஸ்டரா இருப்பாங்கன்னு அண்ட் கம்பெனியோட மேஜிக்கின் பலன் அடைவாங்கன்னு. ஆனா மேல்கூட அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது. இது வந்து அவங்களுடைய the best decision worst decision-ஆக மாத்திருச்சு. எப்படின்றத அது நம்ம மேல் கொண்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அடுத்த 5 வருஷத்துக்கு மீராவோட ரிட்டர்னை பார்த்தோம்னா, சோ 12% annual CAGR உதவியுடன் மீராவோட 10 லட்சம் ரூபாய் 17 லட்சம் ரூபாயாக ஆயிடுச்சு. எப்படின்றத அதை நீங்களே இங்க பார்க்கலாம். இப்போ அவங்களோட நல்ல growth பார்த்ததுனால் மீரா வந்து சுனிலையும் இதே மெத்தட பயன்படுத்த சொல்லி சொன்னாங்க. ஆனா சுனில் நார்மல் இன்வெஸ்டரா இருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து சுனில் 5000 ரூபாய் எஸ்ஐபி மூலமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சுனிலோட நண்பர்கள் வந்து அவருக்கு ரொம்ப புரிய வச்சாங்க, நீ வந்து மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும், மார்க்கெட் மேல கீழ போகிறதுக்கான இம்பாக்ட புரிஞ்சுக்கணும். ஆனா சுனில் கருதுந்து அப்படி இன்வெஸ்ட்மென்ட்க்கு பின்னாடி நீண்ட நாள் தொடரணும்னா அப்ப டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமே. இதனால் ஒவ்வொரு மாசமும் அவரோட salary வந்ததுமே அவர் எதுவும் பெருசா யோசிக்காமலே 5000 ரூபாய் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. இதுக்கு நடுவுல மார்க்கெட் பல வாட்டி மேல கீழன்னு போச்சு. ஆனா சுனில் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கல. ஏன்னா அவர் நம்பினாரு, லாங் டர்ம்ல கம்பெனியோட மேஜிக் கண்டிப்பா தெரியும்னு. இப்போ ஆரம்பத்தோட முதல் 5 வருஷத்தை பார்த்தோம்னா சுனிலோட growth ரொம்ப மெதுவாக இருந்தது. ஆனா சுனிலுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவருடைய இந்த அப்ரோச் அவருக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடமோட வழியை கண்டிப்பா காமிக்கோன்னு. இப்போ சுனில் வந்து அமனுக்கு சொன்னாரு, நண்பா நீயும் என்ன மாதிரி நார்மல் எஸ்ஐபி பண்ணு, உன்னோட பணம் எப்பவுமே சேஃபா இருக்கும். ஆனா அமன் நார்மல் எஸ்ஐபி விட நல்ல ரிட்டர்ன் தேவைன்னு நினைச்சாரு. இதனால் அவர் தேர்ந்தெடுத்தது மாடிஃபைட் எஸ்ஐபி. இது எந்த மாதிரி மார்க்கெட் டாக்டிக்ஸ்னா இது உங்களுக்கு தெரிவிக்கும். மார்க்கெட் கீழே போகிறப்போ இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் எப்ப மார்க்கெட் பீக்ல போயிட்டு இருக்கோ அப்ப கொஞ்சம் கம்மியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உண்மையில சொல்ல போனா இந்த மெத்தட் உங்களை மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் இன்வெஸ்டரா இருக்க சொல்லுது அண்ட் உங்களோட பணம் நேரத்துக்கு கூடவே கம்பவுண்ட் ஆக உதவி செய்யும். இந்த மெத்தடுக்குள்ள நீங்க சின்ன அமௌண்ட்ல இருந்தோ எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் அண்ட் எப்பல உங்களுக்கு தோணுதோ மார்க்கெட் கீழே போக போகுது இல்ல கிராஷ் வர போகுதுன்னு அப்ப நீங்க இதுல இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஆகும். அண்ட் ஃபியூச்சர்ல அப்படி நீங்க விரும்பினா அப்ப நீங்க எஸ்ஐபி நிறுத்தவும் செய்யலாம். ஆனா பிறகு உங்களுடைய பணம் கம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும்.
ஆனா இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டோட ரொம்ப டீப் நாலேஜ் தேவை. சோ இதனால அமன் ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் கண்டிப்பா பண்ணிட்டு இருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், தற்சமயத்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ ரெக்கவரி மோட்ல இருக்கு. சோ இப்போ நீங்க சரியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் அடையறதுக்கு தயாராகலாம். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியறதே இல்ல. சோ இதுக்காக தான் ஒரு சரியான கைடன்ஸ் தேவை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பிகாஸ் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்னால தான் ஒரு எக்ஸ்பர்ட் ஒபினியன் கொடுக்க முடியும். ஒரு சரியான ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்றது, எது பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எப்போ டைம்ல எக்ஸிட் ஆகணும்னு சொல்ல முடியும். அண்ட் ரிஸ்க் மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு. சோ நீங்க யோசிப்பீங்க இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எங்க கிடைக்கும்னு. கரெக்டானே? சோ நண்பா, இதுக்கான பதில் வந்து சிம்பிள். யூனிவர்ஸ்ட் ஆப். யூனிவர்ஸ்ட் இந்தியாவோட ட்ரஸ்டட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம். இங்க உங்களுக்கு ஈக்விட்டி, F&O அண்ட் கமோடிட்டிஸ்க்கு செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட இருந்து எக்ஸ்பர்ட் ஒபினியன் கிடைக்கும். வெறும் ஸ்டாக் பிக் பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரியல் டைம் பை அண்ட் செல் அலர்ட்ஸும் கிடைக்கும். யூனிவர்ஸ்ட் ஆப் அண்ட் டெலிகிராம் ரெண்டுத்துலயும். சோ எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், 40 லட்சத்துக்கு மேற்பட்ட யூசர்ஸ் யூனிவர்ஸ்ட் ஆப்பை ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ் கிட்ட இருந்து நம்பர் 1 ட்ரேட் ரெக்கமெண்டேஷன் இன் ஸ்டாக் மார்க்கெட் அவார்டும் வென்றிருக்கு. பிளானும் பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்த்தியும் கிடையாது. பிளான் பாத்தீங்கன்னா வெறும் 183 ரூபாய் per month ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு நாளைக்கு வெறும் 6 ரூபாய் தான். அண்ட் என்னோட வியூவர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல இருக்கு. நீங்க யூனிவர்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு 3 ஃப்ரீ ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் கூடவே உங்களுக்கு அப் டு 80% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் INFO இன்ஃபோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸும் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல இருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு. பேக் டு தி டாபிக். சோ மாடிஃபைட் SIP ல அமன் வந்து 5000 ரூபாய் per month SIP ல இருந்து அவரோட ஜர்னியை ஆரம்பிச்சாரு. அண்ட் எந்த வருஷம்ல அவருக்கு தோணுதோ மார்க்கெட் 5-10% கீழ போக போகுதுன்னு அவர் அவருடைய SIP அமௌண்ட் அதிகமாக்கிடுவாரு. அவர் 5000 ரூபாய்க்கு பதிலா 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அண்ட் எப்ப பண்ண இந்த அமௌண்ட் 20000 ரூபாய் வரைக்கும் போய்டும். அமன் கருதுவது சிம்பிள் தான். எப்ப சேல் வருதோ அப்ப அதிகமா வாங்கிரணும் அண்ட் பலன் அடையணும். ஏன்னா லாங் டர்ம்ல மார்க்கெட் எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் உங்களோட பணம் வேகமா கம்பவுண்ட் ஆகும். சோ இதனாலேயே நீங்களே இங்க பார்க்கலாம். முதல் 5 வருஷம் அமன் வந்து 5000 ரூபாய் per month இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆனா 6 இயர்ல அவர் 10000 ரூபாய் per month இன்வெஸ்ட் பண்ணாரு. வருஷம் 2001 ல இருந்து 2006 வரைக்கும் மார்க்கெட் முற்றிலும் ஸ்டெடியா இருந்தது. அண்ட் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுச்சு. ஆனா வருஷம் 2008 ல இந்த மாதிரி ஒன்று நடந்தது. அது உலகத்தை அதிர வச்சிருச்சு. ஏன்னா 2008 வந்துச்சு தி கிரேட் ஃபைனான்சியல் கிரைசிஸ். இந்த கிரைசிஸ் வந்து உலகத்துடைய அனைத்து ஸ்டாக் மார்க்கெட்டையும் அதிர வச்சிருச்சு. மார்க்கெட் ஒரே மாசத்துக்குள்ள எந்த அளவுக்கு மோசமா கிராஷ் ஆச்சுன்னா உலகத்துடைய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா அமனோட நம்பிக்கையோ வேற. அமன் வந்து 2006 ல இருந்து அவரோட SIP அமௌண்ட் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2006 அண்ட் 2007 ல அமன் வந்து 10000 ரூபாய் அமௌண்ட்ல SIP ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அண்ட் 2008 ல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த அமௌண்ட்டையும் டபுள் பண்ணிட்டாரு. அதாவது 20000 ரூபாய் அமௌண்ட்ல இருந்து SIP பண்ணாரு. 2008 ல ஒரு பக்கம் வந்து மக்கள் எல்லாரும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெளிய எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே அமன் இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் மக்கள் பேனிக்ல வந்து அதிகபட்சமான ஷேர்ஸை வித்துட்டு இருந்தாங்க. அதுவே அமன் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து மார்க்கெட் டிப்ஸோட முழு பலனை அடைஞ்சாரு. அமன் கருதுவது என்னன்னா, அப்படி அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்போ அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும். அண்ட் மார்க்கெட் ரிகவர் ஆகுறப்போ அப்போ இந்த பணமும் அந்த அளவுக்கு அதிகமாகிட்டே போகும். இப்ப அமன் 8 வருஷத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு அப்புறம் அமன் வந்து டிசைட் பண்ணாரு இப்ப அவர் இந்த SIP நிறுத்திடுவாருன்னு. ஏன்னா அடுத்த வருஷம் அதாவது 2009 ல அவருக்கு கல்யாணமாக வேண்டியது இருந்தது. அண்ட் அவரோட பொறுப்புகளும் அதிகமாக போகுது. சோ அவர் யோசிச்சாரு ஒவ்வொரு மாசமும் 20000 ரூபாய் சேவ் பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை மேல்கொண்டு கம்பவுண்ட் ஆக விட்டுறலாம். டிசம்பர் 2009 ல அமனுக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ட் 3 நண்பர்களும் ஒரு வாட்டி திரும்ப சந்திச்சாங்க. பீராவது அமன் அண்ட் சுனில் கிட்ட கேட்டாங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி? இது வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இதுக்கு சுனில் வந்து சொன்னாரு அவர் இது வரைக்கும் 5000 ரூபாய் SIP க்கு பிரகாரம் 5,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா. பிறகு அமன் வந்து சொல்றாரு அவர் வந்து 2008 வரைக்கும் டோட்டல் 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அவரோட SIP நிறுத்திட்டாருன்னு. அண்ட் எவ்வளவு யூனிட்ஸ் கிடைச்சதோ வெறும் அது வரைக்கும் கம்பவுண்ட் ஆக விட்டுட்டாருன்னு. இத கேட்டுட்டு மீரா அண்ட் சுனில் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க 3 பேர்லயும் ரொம்ப நல்ல அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்ட் அமன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல சுனில் வந்து மீரா கிட்டே கேட்டாரு, நீ சொல்லு, நீ வந்து ஒரேடியா 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்த. சோ இப்போதைக்கு உன்னோட போர்ட்ஃபோலியோ எவ்வளவு ஆயிருக்கு? சோ இதுக்கு மீரா சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியமாயிட்டாங்க. மீரா சொன்னாங்க, நான் வந்து இந்த வருஷம் தான் அதாவது 2009 ல தான் என்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா 2008 ல வந்த மார்க்கெட் ரெசிஷனால் என்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப கீழே போயிட்டு இருந்தது. இதனால நான் என்னோட எல்லா அமௌண்ட்டையும் வெளிய எடுத்துட்டேன். மீராவோட வார்த்தைகளை கேட்டுட்டு சுனில் அண்ட் அமன் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துல ரொம்ப அதிகமான பணம் மீரா தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அமன் வந்து மீராவுக்கு ரொம்ப புரிய வச்சாங்க, டே இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, மார்க்கெட் கொஞ்ச நாள்ல திரும்ப ரெக்கவர் ஆயிடும். ஆனா மீரா அமன் சொன்னதை ஒத்துக்கல. இங்கேயே அவங்களோட டிஸ்கஷன் முடிஞ்சிருது. பிறகு 20 வருஷம் முடிஞ்ச பிறகு 3 நண்பர்களும் திரும்ப சந்திக்கணும்னு பிளான் பண்றாங்க. மீரா வந்து எல்லாரையும்
ஒரு காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டாங்க. மீரா இப்போ ஒரு மதர் ஆயிட்டாங்க அண்ட் ஒரு எம்என்சில சீனியர் பொசிஷன்ல ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. சுனிலும் கூட செட்டில் ஆயிட்டாரு. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அம்மனோட என்ட்ரி ஆனதுமே மீரா அண்ட் சுனில் 2 பேரும் அவரை பார்த்துட்டே இருந்துட்டாங்க. அம்மன் ஒரு பெரிய கார்ல இருந்து இறங்கினாரு. ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல கையில ஒரு காஸ்ட்லியான வாட்ச் போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரோட எதிர்க்க வந்தாரு. அம்மனை பார்த்ததுமே சுனில் கேக்குறாரு, நண்பா என்ன விஷயம், லாட்டரி எதனா அடிச்சிருச்சா என்ன? இதுக்கு அம்மன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இல்ல நண்பா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இப்போ என்னோட சொந்தமா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துறேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு अर्ली ரிட்டையர்மென்ட் அண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தது. அண்ட் பிறகு அம்மன் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ காமிச்சதுமே அப்ப மீரா அண்ட் சுனில் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க. 20 வருஷத்துக்கு பிறகு அம்மனோட போர்ட்ஃபோலியோ 1,25,00,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அம்மனோட வெறும் 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 1.25 கோடி ரூபாவா இருக்கு. இப்ப அம்மன் சுனில் கிட்ட கேக்குறாரு, நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க? இதுக்கு சுனில் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ காமிக்கிறாரு. அத நீங்க இங்க பார்க்கலாம். இந்த 20 வருஷத்துக்கு சுனில் 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு. ஆனா அவரோட அமௌண்ட் இப்ப வரைக்கும் வெறும் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் போயிருக்கு. மேல்கொண்டு அம்மன் மீரா கிட்ட சொல்றாரு, நீ வந்து 2009ல உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வெளிய எடுத்துட்டு தவறு செஞ்சிட்ட அண்ட் அதை கால்குலேட் பண்ணி சொன்னாரு. அப்படி நீ இடிக்கு வரைக்கும் இன்வெஸ்டா இருந்தனா அப்ப நீங்க பார்க்கலாம் உங்ககிட்ட எவ்வளவு காசு வந்திருக்கும்னு. டோட்டல் 96,46,000 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். அதாவது மீரா அவசரத்துல டிசிஷன் எடுக்காம இருந்தாங்கன்னா அப்ப இடிக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சுனிலை விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் அண்ட் அம்மனுக்கு சமமான கார்பஸ் ஆயிருக்கும். மேல்கொண்டு சுனில் அம்மன் கிட்ட கேக்குறாரு, நண்பா சரி இது ஓகே தான், ஆனா என்னோட பணம் ஏன் இவ்வளவு மெதுவா கம்பவுண்ட் ஆச்சு? இத குறித்து அம்மன் வந்து சொல்றாரு, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பவுண்ட் ஆகிறதுக்கு டைம் கம்மியா கிடைச்சிருக்கு. வெல் நீங்களே பாத்தீங்க, அம்மன் வந்து 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, சுனில் வந்து 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆனா 2009க்கு அப்புறமா அம்மன் வந்து அவருடைய 9 லட்சம் ரூபாவை 11 வருஷத்துக்கு கம்பவுண்ட் ஆக விட்டு இருந்தாரு. இதனால தான் 12 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட 9 லட்சம் ரூபாய் 12% பிரகாரமே பாத்தீங்கன்னா அந்த 8 வருஷத்துல 32 லட்சமாக வளர்ந்து இருந்தது. இதனால தான் அவருக்கு 1.25 கோடி ரூபாய்க்கான லம்சம் கார்பஸ் கிடைச்சது. ஆனா சுனில் வந்து மார்க்கெட் மேல போகிற சமயத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இதனால அவருக்கு யூனிட்ஸ் ரொம்ப விலை அதிகமான பிரைஸ்ல கிடைச்சிச்சு. இதனால தான் வெல் சுனில் அம்மனை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஆனா இந்த ரீசன் காரணத்தினால் சுனிலோட போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் அம்மனுக்கு ஒப்பிட்டா ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா அவருடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் ஆயிருக்கு அண்ட் எந்த பணம்னா லேட்டாக இன்வெஸ்ட் ஆச்சோ அதுக்கு வந்து கம்மியான டைம் தான் கிடைச்சிருக்கு க்ரோ ஆகிறதுக்கு. அதுவே அம்மன் இன்வெஸ்ட் பண்ண 9 லட்சம் ரூபாய் க்ரோ ஆகிறதுக்கு மொத்தம் 11 வருஷத்துக்கான டைம் கிடைச்சிருக்கு. சோ நண்பர்களே நீங்களே இங்க பாத்திருப்பீங்க மூணுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பெஸ்டாக இருந்திருக்குன்னு. லம்சம், நார்மல் எஸ்ஐபி இல்ல மாடிஃபைட் எஸ்ஐபி. மூணு இன்வெஸ்டர்ஸ் கிடையே அப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணோம்னா அதுல மாடிஃபைட் எஸ்ஐபி தான் இருக்கிறதுல அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா அப்படி மீராவா அவங்களுடைய லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து வச்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்கள இன்னைக்கு அம்மனுக்கு சமமாக நின்றுருப்பாங்க. ஆனா தவறான டைமிங் அண்ட் பேனிக் காரணத்தினால் மீரா வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை காலி பண்ணிட்டாங்க. இதன் காரணத்தினால் அவங்களுக்கு கம்பவுண்டிங்கோட பெனிஃபிட் கிடைக்கல அண்ட் சுனில் அவங்களோட எஸ்ஐபில எந்த மாடிஃபிகேஷன் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இதன் காரணத்தினால் அவர் 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பிறகும் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியல. அதுவே அம்மன் வந்து நேரம் வரப்போ சரியான டிசிஷன் எடுத்தாரு. டிப்போட சமயத்துல அதிகமான யூனிட்ஸ் வாங்கினாரு அண்ட் அவருடைய 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பவுண்ட் ஆக விட்டுட்டாரு. அது 12 வருஷத்துக்கு அப்புறமா 1.25 கோடி ரூபாய் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல இருந்து கத்துக்கிட்ட 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இது கூடவே உங்களுக்கு இன்வெஸ்டிங் பத்தி எதுவுமே தெரியலன்னு நினைச்சீங்கன்னா அப்ப யூனிவர்ஸ் ஆப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க உங்களுக்கு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஒபினியன் கொடுப்பாங்க. நீங்க இந்த ஸ்டாக்க பை பண்ணனும் எதை செல் பண்ணனும்னு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.